ஹோமங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. 30 மே மாதம் 2026 ஸ்ரீ மகா கல்லுக்கோரி காளியம்மன் ஆலயத்துடைய திருவிழா. காலை மணி ஏறக்குறைய ஒரு 8 மணி. இன்றைக்கி 31 மே மாதம் 2026. பக்த கோடி மக்கள் வந்து சிறப்பாக வர ஆரம்பித்து விட்டார்கள். திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் ஏந்தி இருக்கக்கூடிய பக்தர்களோ வந்து நிறையா வந்து ஆலயத்துக்கு 6:30 மணி 7 மணிக்கே வந்து விட்டார்கள். அந்த ரீதியில் வந்து ஸ்ரீ மகா கல்லுக்கோரி காளியம்மன் ஆலயத்தோட 2026 திருவிழா மிகவும் மிகவும் விமர்சையாக நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் வந்து அருள் புரிவான் என்று நம்புகின்றோம். பக்த கோடி மக்களே, வாருங்கள் ஆலயத்துக்கு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எது எப்படி இருப்பினும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று அங்கே வழிபாடு செய்யுங்கள், அமருங்கள், உட்காருங்கள், உழுந்து கும்பிடுங்கள். கொடிமரத்துக்கு முன்னுக்கே திருநூறு எடுத்து இடுங்கள். சிறப்பாக இருக்கும். வெற்றிவேல் முருகன் கரோகரா. ஓம் சக்தி. நேற்றைய தினம் வந்து இந்த பூக்குழியில் வந்து வேலை நடைபெற்றது. இப்போது வந்து தயார் நிலையில் இருக்கின்றது. விரவெல்லாம் போட்டு விரவெல்லாம் வந்து கரியாகிவிட்டன. தீமிதி திருவிழாக்கு ஏற்கனவே நான் கூறினது போல் இந்த ஆலயத்தில் வந்து ஒரு சிறப்பு என்னவென்றால், பால் குடங்கள் ஏந்தி வரக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து குளத்தாங்கரை சுற்றி வருவார்கள். இப்போது வந்து நாம் அந்த குளத்தாங்கரையை சுற்றி போகின்றோம். ஒரு அருமையான ஒரு காட்சி, அருமையான ஒரு இடம். இந்த மாதிரியான ஒரு இடம் வந்து அபூர்வம் அமைகிறது. இந்த ஆலயத்தில் வந்து ஆலயம் இருக்கின்றது, குளம் இருக்கின்றது, மலை இருக்கின்றது. வாருங்கள் அன்பர்களே, குளத்தை சுற்றி நாம் வருவோம். அருமையான குளம் வந்து வர்ண பகவான். அந்த ரீதியில் வந்து குளத்தை சுத்தமாக வைத்திருப்போம். இப்போ குளத்தை வந்து வலம் வரப்போகின்றோம். இது வந்து கல்லுக்கோரி காளியம்மன் ஆலயம். இங்கே பாருங்கள், கல்லு பாறைகளெல்லாம் இருக்கின்றன. ஏற்கனவே வந்து இது ஒரு பெரிய ஒரு குவாரி, கல்லை எடுக்கக்கூடிய இடம், பெரிய குழியாக இருந்தது. கல்லுக்கோரி காளியம்மன் ஆலயத்துடைய குளம். இந்த குளத்தை சுற்றி பால் குடங்களோ இருக்கின்றன. அருமையான காட்சி. இப்போது வந்து நாம் குளத்தை சுற்றி வருவோம். ஏற்கனவே நிறையா பக்தர்கள் வந்து காலையில் வந்து பால் குடம் அவர்களே ஏந்தி சுற்றி வந்து ஆலயத்தில் வைத்து விட்டார்கள். ஆனால் இந்த குளத்தை சுற்றி வந்து பால் குடம் எடுப்பது சிறப்பு. இது இன்னொரு கல் பாறை. சென்ற வருடத்திலே வந்து நான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் போட்டிருந்தேன். அதாவது இந்த கல்லு பாறைகள், கல்லுக்கோரி காளியம்மன் ஆலயம் என்று சொல்வதற்கு கல்லு பாறைகள் வந்து ஒரு அருமையான ஒரு சான்றிதழ். அந்த ரீதியில் வந்து வாருங்கள் நண்பர்களே, ஆலயத்தை வந்து சுத்தமாக வைத்திருப்போம். அதே நேரத்தில் வந்து இந்த குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த குச்சிகள் இதெல்லாம் நாம் வந்து அகற்றி நாம் சிறப்பாக செய்தோம் என்றால் ஆலயத்துக்கு வந்து நாம் செய்யக்கூடிய பெரிய ஒரு உதவி என்று நாம் கருதலாம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. ஓம் சக்தி, ஓம் சக்தி.
இப்ப வாழையில மட்டும்தான் அருமையான காட்சி. பால் குடங்கள் ஏந்தி வரக்கூடிய பக்தர்கள் வந்து தயாராக இருக்கின்றார்கள். பூஜை செய்த பிறகு பால் குடங்களை ஏந்தி ஆலயத்தை சுற்றி வருவார்கள். நூற்றுக்கணக்கான பால் குடங்கள் ஏற்கனவே தினம் வந்து பால் குடங்கள் காலையிலும் மாலையிலும் வந்து ஏந்தி வந்த வண்ணமாக தான் இருக்கின்றது. அந்த ரீதியில் வந்து இந்த 10 நாள் உற்சவத்தை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் வந்து அதுக்கு முதலே வந்து 48 நாள் உற்சவம் பூஜைகள் திருவிழாவை முன்னிட்டு அதிலும் வந்து நிறையா பக்தர்கள் வந்து பால்குடங்கள் ஏந்தி காலையிலும் மாலையிலும் அபிஷேகத்துக்கு வந்து எடுத்து வந்தார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இங்கு நிறையா மந்திகள் இருக்கும். மந்திகள், குரங்குகள். இப்போ குளத்தை சுற்றி வருகின்றோம். ஏற்கனவே பாதி குளத்தை வந்து சுற்றி வந்து விட்டோம். நிறையா பால் குடங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. நிறையா பால் குடங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. நூற்றுக்கணக்கான பால் குடங்கள் ஆலயத்தில் எப்போதும் இருக்கும். மிகவும் ஒரு அருமையான ஒரு சிறப்பு. நூற்றுக்கணக்கான பால் குடங்கள் ஏந்திய பக்தர்கள் வந்து தயாராக இருக்கின்றார்கள். இப்போது வந்து நிறையா பக்தர்கள் வந்து நின்று விட்டார்கள். அதாவது தயாராக நிற்கின்றார்கள். இந்த வாழைப்பழம், தேங்காய், இவை யாவும் வந்து இங்கே இருக்கக்கூடிய மந்திகள், அதாவது குரங்குகள் வந்து அதை சாப்பிட்டு விடும். மிகவும் ஒரு அருமையான ஒரு திட்டம். அவர்களுக்கு வந்து இந்த திருவிழாவில் வந்து ஒரு பெரிய ஒரு திருவிழா தான்.
மேளதாளத்தோடு வழிபாடு ஓடிக்கொண்டிருக்கின்றது. பக்த கோடி மக்கள் வந்து சிறப்பாக அமைதியாக பால் குடங்களை ஏந்தி வருகின்றார்கள். அருமையான ஒரு வழிபாடு வந்து இந்த ஆலயத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அம்பாளுக்கு வந்து இப்போது சிறப்பாக அபிஷேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. வெற்றிவேல் முருகன் கரோகரம். கல்லுக்குறி ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம். ஆலய கொடிமரம் சென்ற வெள்ளிக்கிழமை 10 நாட்களாக கொடிமரம் கொடியேற்றி சிறப்பாக கொடிமரம் இருக்கின்றது. கொடிமரத்தில் வந்து 30 முக்கோடி தேவர்கள் இருப்பார்கள். இந்த ரீதியில் வந்து கொடிமரத்தை வணங்க வேண்டும். கொடிமரத்துக்கு முன்னுக்கு தான் நின்று திருநீர் இட வேண்டும். பக்தர்களை கொடிமரத்துக்கு முன்னுக்கு தான் இங்கே கொடிமரம் இருக்கின்றது என்றால் இங்கே தான் விழுந்து கும்பிட வேண்டும். இந்த இடத்தில் தான் விழுந்து கும்பிட வேண்டும். அங்கே பார்த்து வேற எங்கேயும் ஆலயத்தில் வந்து விழுந்து கும்பிடக்கூடாது. கொடிமரத்துக்கு முன்னுக்கு தான் விழுந்து கும்பிட வேண்டும். வேல் முருகா ஓம் சக்தி. இந்த வீடியோக்களை வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். 500க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் இருக்கின்றன. நிறைய ஆலயங்களோட வீடியோக்கள், அதிலும் வந்து கல்லுக்குறி காளியம்மன் ஆலயங்களுடைய வீடியோக்கள் வந்து ஒரு 4-5 வருடங்களாக திருவிழாக்களை வந்து சிறப்பாக இந்த சேனலில் இருக்கின்றது. நன்றி நன்றி நன்றி. வெற்றிவேல் முருகன் கரோகரா. நான் ரவி, அட்மின், யூடியூப். பாருங்கள் நண்பர்களே, வேல் முருகன் கரோகரா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. களையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பும் உதவி புரிய தொண்டனொரு கூட்டு கண்டாய் அலையாளி அறுத்துயிலும் அயனது தங்கியே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்பாமி அபிராமியே அருள்பாமி அபிராமியே அருள்பாமி அபிராமியே. ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். பாலுக்கு பாலகன் வேண்டியழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாளுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னூல் ஆளிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்
வளமே இடமாக பாடித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். 30ஆம் தேதி மே மாதம் 2026 ஸ்ரீ மகாகல்லுக்குரி காளியம்மன் ஆலயம், மெந்தக்கா பாங் மலேசியா. மெந்தக்கா பாங் மலேசியா. நன்றி நன்றி நண்பர்களே. ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய்.